சரி செய்கிறது. அடிப்படை இல்லாத, அடித்தளம் இல்லாத கட்டிடத்தின் கூரையை எவ்வளவு அழகாக வேண்டாலும் அது பயனற்றது. அதனால் அடித்தளத்தை மிக வலுவாக கட்ட வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நினைக்கிறார். தாய் மொழியில் பயிற்றுவிப்போம். தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாட மொழி. உலகத்தில் எல்லா மொழிகளும் நம் விருப்ப மொழி. ஏன் தாய்மொழியில் கற்கணும்? ஏன் தாய்மொழியில் கற்கணும்? அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார்கள், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வி என்று சொல்கிறார்கள். அதை கொடுக்காதது ஒருவித தேச துரோக குற்றம் என்று சொல்கிறார். உங்களுக்கு கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதுதான் உங்கள் கல்வி மொழியாக இருக்கணும். உங்களை மறந்து நினைவிழந்து உறங்குகிற போது உங்களுக்கு கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதுதான் உங்கள் சிந்தனை மொழியாக இருக்கும். எனவே அந்த மொழியில் தான் நீங்கள் கல்வி கற்க வேண்டும். தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான், கல்லாதவன் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். இந்த ஒளி வாங்கி நான் படைக்கல, இந்த ஒளி பெருக்கி நாம் படைக்கல, இந்த ஒளிக்கு ஒளிப்பதிவு கருவி நாம் படைக்கல, இந்த விளக்கு நாம் படைக்கல, ஆனால் நான் பயன்படுத்துகிறேன். படைத்தவன் எல்லாம் தாய்மொழியில் கற்றவர். இந்த நிலத்தில் படைப்பாளிகளாக இருக்கிற தமிழறிவின் அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாமும் மயில்சாமி அண்ணாதுரையும் தாய்மொழியில் கற்றவர்கள். உலகத்தில் நோபல் பரிசு பெற்ற அத்தனை பேரறிஞர்களும் தாய்மொழியில் கற்றவர்கள். அன்பிற்குரிய சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு முதலிடத்தில் கல்வியில் இருக்கிற முதல் 5 இடத்தில் இருக்கிற தென்கொரியா, ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர், பின்லாந்து எல்லா நாடுகளும் தாய்மொழியில் தான் கல்வியை கற்றுக் கொடுக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் தாய்மொழி கல்வி. ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. நாம் உலகத்தின் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான். எனவேதான் கல்வி அனைவருக்கும் சரியான, சமமான, தரமான கல்வி இலவசம் என்ற முடிவை நாம் தமிழர் ஆட்சி எடுத்து மக்களுக்கு கொடுக்கிறது. பிறகு மருத்துவம். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்ற தத்துவ நிலைப்பாட்டில் தான் மருத்துவத்தை இலவசமாக்குகிறது நாம் தமிழர் அரசு. என் கல்வி என் மக்களுக்கானது என்கிறான் புரட்சியாளர் சேகுவேரா. நான் கற்ற கல்வி என் மக்களுக்காகத்தான். இன்றைக்கு ஒரு மருத்துவர், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் படித்துவிட்டு மருத்துவராக வருவதற்கு 27 லட்சம் ரூபாயை அரசு கொடுக்கிறது. 27 லட்சம் ரூபாய் என் மக்கள் உழைக்கும் அடித்தட்டு மக்களின் காசில் படித்துவிட்டு ஒரு மருத்துவர் வெளியே வருகிறார். ஆனால் அவர் நினைக்கிறார், மருத்துவக் கல்லூரிக்கு இடம் வாங்க நம்ம 50 லட்சம் கொடுத்தோம், அதுல தான் படிக்கிறோம். அது கல்லூரிக்கான அன்பளிப்பு, டொனேஷன். அது கல்லூரி நிறுவனருக்கு, தாளாளருக்கு போகுது. அந்த காசுல அவர் படிக்கல. அவர் படிக்கிற காசு மக்களின் காசுல அரசு கொடுக்கிற 27 லட்சத்தில் தான் படிச்சு ஒரு மருத்துவர் வர்றாரு. ஆனால் அந்த மருத்துவம் மக்களுக்கு சேவையாக இருக்கிறதா, இன்றைக்கு லாப தேவையாக இருக்கிறதா என்பதை என் அன்பிற்குரிய சொந்தங்கள் பார்க்கணும். எனவே உயிர்காக்கும் மருத்துவம் இந்த நாட்டில் வியாபாரமாகி போனதை நாம் தமிழர் அரசு எதிர்க்கிறது, அதை ஏற்கல. எனவேதான் மருத்துவத்தை தொடக்க சுகாதாரம் முதல் எவ்வளவு உயர்ந்த மருத்துவமானாலும் சரி, என் மக்களுக்கு அனைவருக்கும், ஏழைக்கொன்று பணக்காரனுக்கொன்று பாகுபாடு இல்லாது அனைவருக்கும் சரியான, சமமான, தரமான மருத்துவம் இலவசம் என்ற முடிவை எடுக்கிறது. பிறகு தூய குடிநீர். தண்ணீரை கடைகளில் வாங்கி குடிக்கிறோம், விற்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு விற்க முடியும்? இப்படி பூமிக்குள் இருக்கிற நிலத்தடி நீரை உறிஞ்சி உறிஞ்சி போத்தலில் அடைச்சி விற்கிற இந்த பெருமக்கள் ஒரு 100 ஏக்கரை 200 ஏக்கரை குத்தகைக்கு வாங்கி ஒரு குளமோ ஏரியோ வெட்டி அதில் நீரை தேக்கி சுத்திகரிச்சு வித்தாலும் ஒரு நியாயம் இருக்கு. ஒண்ணுமே செய்யாம பூமிக்குள்ள இருக்கிற நீரை உறிஞ்சி உறிஞ்சி வித்து கொண்டிருந்தால் எவ்வளவு நாளைக்கு விற்பாங்க? அம்மையார் ஜெயலலிதா அரசு சொல்லுகிறது, வீட்டுக்கு வீடு மழை நீர் சேமியுங்கள் என்று. வீட்டில் நாங்கள் சேமிக்கிறோம், நாட்டில் நீங்கள் எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்றால் அதற்கு பதில் இல்லை. 10 ஆண்டுகளுக்கு வேண்டிய மழை பெய்திருக்கிறது. 100 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட பெருவெள்ளம் மழை பெய்யலைங்கிறாங்க. 10 ஆண்டுகளுக்கு வேண்டிய மழை பெய்திருக்கிறது என்கிறார்கள். ஆனால் 10 மாதத்திற்கு வேண்டிய நீரை சேமித்திருக்கிறோம் என்றால் இல்லை. எவ்வளவு பொறுப்பற்ற ஆட்சி அவர்கள், அதிகாரம் என்பதை
எவ்வளவு நோக்கமற்ற தலைமைகள் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.